அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு வார்த்தை எம் உள்ளங்களில் ஊசலாடுகிற போது, இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்வில் ஏதோ ஒரு பாரிய ஒரு குறையை நாம் செய்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சிறப்பான ஒரு சமுதாயமாக சொல்லிவிட்டு, எதனால் இந்த சமுதாயத்துக்கு சிறப்பான சமுதாயம் என்ற பெயர் வந்திருக்கிறது என்பதை அடுத்த வசனத்தில் சொல்கிறான். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த சமூகத்துக்கு சிறந்த சமூகம் என்று பெயர் வந்ததன் காரணமே நல்லதை ஏவுவதையும் தீயதை தடுப்பதும். இந்த அம்சம் ஒரு சமூகத்தில் இருக்குமாக இருந்தால்தான் அந்த சமூகம் விழிப்படைந்து புத்துணர்ச்சியோடு வாழ்வதற்கு தகுதியான ஒரு சமுதாயமாகும். அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. இந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கிய அந்த வசனம், இந்த சமூகம் சிறந்த சமூகம் இதனால் தான் என்றே அல்லாஹ் தெளிவாக கூறி காட்டுவதை பார்க்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் அவர்களுக்குள் அவர்கள் சிலருக்கு சிலர் உபதேசிப்பதால் தான் அவர்கள் நேசர்கள் ஆவர் என்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிற போது, முஸ்லிமென தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அந்த முஸ்லிமுக்கு இரண்டு அம்சம் இருக்க வேண்டும். ஒன்று, ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அவன் அழைக்க வேண்டும். வ அமில ஸாலிஹா, இரண்டாவது அவன் அமல் செய்ய வேண்டும். இந்த மூன்று வசனங்களையும் தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இந்த வசனத்தினுடைய வார்த்தை பிரயோகம் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்வியலில் பிரதிபலிக்கவில்லை என்றால் குர்ஆனுடைய வசனத்தை நாம் அப்படியே பகிஷ்கரித்து வாழுகிறோம். இந்த வசனத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்றால், நாம் இச்சூழலில் வாழுகிற போது குடும்பத்தில் தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளோடு, சமூகத்தில் சமூக தலைவர்களும் ஏனையவர்களும், ஒரு பாடசாலை சமூகம் என்றால் அதிபரும் அவர்களோடு இருப்பவர்களும், அல்லது ஒவ்வொரு வட்ட இடங்களில் தொழிலகம் என்றால் தொழிலகத்தில் இருக்கின்ற அந்த தொழிலின் தலைவரும் மற்றவர்களும் என்று ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த சிறந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் வெறுமினே மக்களோடு மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர என்னை நான் முஸ்லீம் என்று சொல்வதற்கு நான் தகுதியற்றவனாக மாறிவிடுகிறேன். எனவேதான் ஒருவருக்கொருவர் உபதேசித்து வாழுகிற வாழ்வியல் தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழுகிற போது சமூகத்தின் மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள் எவை, சமூகத்தில் ஏற்படுகிற பிறழ்வான நடத்தைகள் எதை என்பதை அடையாளம் கண்டபோது இது தவறு, இது குற்றம், இது பாவம் என்று அடையாளப்படுத்தி அதை நீக்கி சென்றார்கள். தெரியாத மக்களுக்கு அறிவிக்கும் முகமாக ஏவினார்கள். நடத்தையில் தவறுகளும் குற்றங்களும் பாவங்களும் இருக்கிற போது அதை தடை செய்து வாழ்ந்தார்கள். இதுதான் உனக்கும் எங்களுக்கும் அல்லது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம மீது இருக்கின்ற ஒரு கடமையாகும். தாவா என்கிற அந்த பணி ஆலிம்களுக்கு மாத்திரம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு சிலருக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கிறது, அது பற்றி அறிவிப்பவர்கள் மாத்திரமே மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று. இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கிறது, அது சிலரோடு உள்ளது அவர்களுக்கு மாத்திரமே பிரத்யேகமானது என்று இருக்கிறது. அது எங்களுக்கெல்லாம் இல்லை என்று அதை விதறிவிட்டு வாழுகிற சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பு பணியை அல்லது ஒருவருக்கொரு உபதேசித்து அந்த சமூகத்தை சீராக்குகின்ற அந்த பணியை முதலில் செய்தார்கள். இரண்டாவதாக சஹாபாக்கள் செய்தார்கள். மூன்றாவதாக தாபியின்கள், அடுத்தடுத்தபடி தாபியின்கள் என்றும் முதலாம், இரண்டாம், மூன்றாம் நூற்றாண்டு என்று வாழுகின்ற சமூகத்தில் இடம்பெறுகிற பிறழ்வான நடத்தைகளை சீராக்கும் முகமாக சிறப்பான அந்த கொள்கையை அவர்கள் கை கொண்டு வந்தபோதுதான் சமூகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் மாற்றமே இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மிக முக்கிய அம்சம் என்னவென்றால், நாம் யாரும் உபதேசிப்பதே கிடையாது. வீட்டில் இடம்பெறுகிற பிறழ்வான நடத்தைகள், அது குற்றங்களை, குறைகளை, பாவங்களை கண்டுகொள்ளாமல் வாழுகிற அந்த தந்தையும் தாயும், அல்லது சமூகத்தில் இடம்பெறுகிற ஒரு தவறையும் ஒரு குற்றத்தையும் ஒரு பாவத்தையும் கண்டுகொள்ளாமல் வாழுகிற அந்த சமூகத்தின் தலைவர்கள் என்று இப்படி இந்த சமூகம் அப்படியே அவர்கள் நினைக்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து
மடிந்து செல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தால் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்தில் அல் குர்ஆன் இருக்கும், அல் ஹதீதும் இருக்கும். அதன் நடத்தை பற்றி போதிக்கின்ற போதகர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த இடத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு முறை சொன்னார்கள், நாசமான ஒரு கூட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் அல் குர்ஆனையும் அல் ஹதீதையும் போதிப்பவர்கள், ஆனால் நடத்தையில் எடுக்க மாட்டார்கள், பிறருக்கு அதை வாழ்ந்து காட்டவும் மாட்டார்கள். இதுவும் நாசமான ஒரு சமூகம் என்ற அந்த சமூகத்தை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மற்றவர்களை திருப்பு முனையாக்குவதற்காக அவருடைய சீரான இந்த தஅவா பணி இருந்ததென்றால், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தையின் பக்கம் சென்றார்கள். சந்தையிலே 3-4 பேர் ஒரு இடத்தில் குமிந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வருபவர்களோடெல்லாம் சிரித்து பேசினார்கள். சலாம் உரைப்பவர்களுக்கு சலாம் பதில் சொன்னார்கள். அவர்கள் பேசி அழகாக மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்தார்கள், அருகிலே சென்றார்கள். அவர்கள் 4 பேரோடும் சொன்னார்கள், இது ஒரு பொதுவான தளம், இந்த இடத்தில் நீங்கள் இருப்பது தவறு. மற்றவர்களெல்லாம் போவதற்கு வெட்கப்படுகின்ற அளவு பாதை மருங்குகளிலும் அல்லது சந்தை பகுதியிலும் உட்கார்வதென்பது தவிர்க்கப்பட வேண்டியது என்று சொன்னதும் சஹாபாக்கள் அந்த இடத்தை விட்டு மாறிவிட்டார்கள். இங்கே ஒரு செய்தி நமக்கு கிடைக்கின்றது. கண்ணெதிரே காணுகிற ஒரு காட்சி தவறு அல்லது குற்றம் அல்லது பாவம் என்றால், அந்த இடத்தில் நேரடியாக பக்குவத்தோடு சரியான நெறிமுறையை கையாண்டு அதை தடுக்கு முகமாக பேசுவதென்பது அச்சமூகத்தோடு வாழுகிற அது பற்றி அறிவிருந்த ஒருவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், அது பற்றிய அறிவு என்பது ஆலிம்கள் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்கிற இந்த பணி அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதால் அப்படியோ விட்டுவிட்டு பிழைகளை, தவறுகளை, குற்றங்களை சீர் செய்யாத ஒரு சமுதாயமாகவே நாம் மாறிவிட்டோம். அப்படி அல்ல. ஒரு விடயத்தில் எனக்கு எந்தளவு ஆழ்வந்தான் அறிவிருக்கிறதோ, அது தவறு என்பதில் எனக்கு சரியான அறிவிருக்குமானால் அதை மற்றவருக்கு போதிக்கத்தான் வேண்டும். வல்லிகோ வல்லிகோ அன்னி வலவ் ஆயா, ஒரு விடயம் உனக்கு தெரிந்தாலும் அந்த விடயத்தை சொல்லிவிடு. உண்மையில் அண்மையில் நடந்த ஒரு ஆசிரியர் தினத்தை இந்த இடத்தில் சுட்டி காட்டலாம். ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. சில ஆலிம்கள் அதிபராக இருந்திருக்கிறார்கள், பல ஆலிம்கள் அதில் ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு நன்னறியை புகட்ட வேண்டிய, ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டிய, பண்புகளை காட்ட வேண்டிய, பாசத்தை காட்ட வேண்டிய, படிப்பறிவை நல்ல முறையில் சீராகவும் சிறப்பாகவும் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் சினிமா பாடல்களை போட்டு அதற்காக ஆடி பாடி அவர்களுடைய சந்தோஷங்களை அங்கு வெளிக்கிறக்கிருந்தால் அந்த மாணவர்களின் பெற்றோர் அச்சமூகத்தில் எவ்வளவு சீரழிவை சந்திக்க ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சினிமா பாடல் என்பதே ஹராம், அதை கேட்கக்கூடாது என்கிற மனோநிலை இஸ்லாமிய சிறுவர் முதல் பெரியவர் வரை அவைகள் தவறு என்று தாயும் தந்தையும் போதிக்கின்ற நேரத்தில் பாடசாலையில் நன்னறியை புகட்டுகின்ற பாடசாலையிலே அந்த ஆசிரியர்கள் சினிமா பாடல்களுக்காக ஆடி மகிழ்ந்த அந்த காட்சி மிக கேவலமான ஒரு சம்பவத்தை எம் சமுதாயத்துக்கு பாடம் புகட்டி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் அந்த அதிபர் மறுமநாளையில் கொல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் நடத்துகின்ற உங்களுடைய நடத்துனர்கள் ஒவ்வொருவரும் இறைவனிடத்தில் நாளை மறுமநாளில் கேட்கப்படுவார்கள் என்ற ஹதீது பொய்யாக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த அதிபரை சாரும், அந்த தாயையும் தந்தையும் சாரும், வழிநடத்துகின்ற சமூகத்தின் தலைவரை சாரும், அல்லது ஒரு தொழிலகத்தினுடைய தலைவரை சாருமா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே வெறுமனே அந்நிய சமூகத்தின் ஆடல் பாடல்கள் என்பன என் சமூகத்தில் தடுக்கப்பட்டது என்று புரிந்து கொண்ட அந்த புரிதலானது அது அறிவை எமக்கு தந்திருக்கிறது. அந்த அறிவால் மற்றவருக்கு செய்ய வேண்டிய உபதேசம் பாழாக்கப்பட்டதால் அங்கே பகுத்தறிவோடு வாழ்ந்த ஒரு சமூகம் பட்டவர்த்தனமாக ஒரு தவறை செய்திருக்கிறது, ஒரு குற்றத்தை செய்திருக்கிறது, ஒரு பாவத்துக்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் எவரும் மறந்துவிட முடியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், எனவேதான் ஒரு சமூகத்தில் இடம்பெறுகிற ஒரு தவறை, ஒரு குற்றத்தை, ஒரு பாவத்தை தன் கையினால் தடுத்து கொள்ள வேண்டும், வாயினால் தடுத்து கொள்ள வேண்டும், முடியாவிட்டால் தன் கல்புனால் அதை வெறுத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடத்தை காட்ட வேண்டும். அந்த ஹதீஸ் எப்படி சொல்கிறது? மன் ரஆ மின்கும் முன்கரன், வெறுக்கப்பட்ட வெறுக்கத்தக்க ஒரு அம்சத்தை நீங்கள் கண்டுவிட்டால், உங்களில் ஒருவர் கண்டுவிட்டால், அவர் ஆலிம் என்று சொல்லவில்லை,
அது வெறுக்கப்பட்டது என்பதை நான் அறிந்திருந்தால், புரிந்திருந்தால், அந்த விடயத்தை மற்றவருக்கு இது தவறு, இது குற்றம், இது பாவம் என்று சொல்வது என் மீது கடமை. மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு. அந்த ஹதீஸ் எப்படி சொல்கிறது தெரியுமா? அதை மாற்றுங்கள் என்ற ஒரு ஏவல். அல் அம்ரு யக்தலில் வுஜூப். ஹதீஸினுடைய ஒரு கட்டம் இருக்கிறது. ஹதீஸிலே ஒன்று ஏவலாக வந்துவிடுமானால் அது எம் மீது கடமை என்கின்ற ஒரு விடயத்தையும் கொண்டு வருகிறது. எனவேதான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற இன்றியமையாத ஒரு விடயம், தவறை கண்டுவிட்டால் இது தவறு அல்லது குற்றம் என்று சொல்ல வேண்டியது எம் மீது இருக்கின்ற அவசிய அன்புக்குரிய சகோதரரும். காரியாலயத்திலே என் தோழர்களோடு அளவலாகிற நேரத்தில் அல்லது காரியாலயத்தில் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் என் இஸ்லாமிய தோழன் அணிந்து வருகிற அவனுடைய காச்சட்டை கரண்டிக்காலை மிஞ்சி போகுமாக இருந்தால், கரண்டிக்காலில் அது படக்கூடியதாக இருக்குமாக இருந்தால், நாளை மறும நாளையில் அல்லாஹ் அவனுடைய திருவதனத்தை நீ பார்க்க முடியாது என்று எச்சரிக்க வேண்டியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வரியை சொன்னார்கள் அல்லவா? 3 பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறும நாளையில் பார்க்க மாட்டான். அவர்கள் நரகத்தில் அல்லாஹ் வைத்து விடுவான். எச்சரிக்கை செய்ததில் நாமெல்லாம் இன்று இலகுவான ஒரு விடயம் என்று விட்டுவிட்டு செல்கின்ற கரண்டைக்காலுக்கு கீழால் அவருடைய காச்சட்டை செல்லுமாக இருந்தால், அணிகின்ற அணிகலன் செல்லுமாக இருந்தால், அவன் நிச்சயமாக நரகவாதியின் அடையாளத்தை கொண்டல்லவா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டவன் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமநாளில் இறைவனுடைய திருவதனத்தை பார்க்க முடியாமல் இருக்கின்ற ஒரு துரதிஷ்டசாலி என்றல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என் அருகே என்னோடு இருக்கின்ற, என் என்னோடு கடமையில் இருக்கிற, என்னுடைய காரியாலயத்தில் கடமை உறந்திருக்கிற ஒருவர் செய்கின்ற அந்த தவறை சுட்டி செல்வதற்கு ஏன் நாங்கள் இவ்வளவு கஞ்சத்தனத்தோடு இருக்கிறோம்? அப்படி இருந்தால் குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயம், தஅமரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நல்லதை ஏவுவதாலும் கெட்டதை தடுப்பதாலும் தான் நீங்கள் சிறந்த உம்மத்தி என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்கள் எல்லாம் வழிவகை இல்லாததாக போய்விடும். எனவேதான் எம் சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றம், தவறையோ பாவத்தையோ குற்றத்தையோ கண்டபோது தன் மனத்தால் அதை வெறுக்கின்ற என்கிற படித்தரத்தில் மாத்திரமே சென்று பார்க்கிறார்களே தவிர ஏனைய 2 விடயங்களை விட்டு விடுகிறார்கள். கையால் தடுத்து விடுங்கள், தன் வாயினால் தடுத்து விடுங்கள். அதனால் முடியாத போதுதான் நாங்கள் 3ஆவதான கல்பால் அதை வெறுத்து கொள்கிற அந்த பகுதிக்கு நாங்கள் செல்ல வேண்டுமே தவிர முதற்கட்டத்திலேயே கேட்க மாட்டார் அல்லது என் கௌரவத்துக்கு பங்கு விளைத்துவிடும், நான் இதை சொல்லலாமா என்றெல்லாம் எனக்குள் நான் சில பதில்களை தேடி வைத்திருப்பது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான விடயங்களை எல்லாம் தடுத்தொதுக்கினார்கள் தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்திலே 2 சஹாபாக்களை பார்க்கிறார்கள். 2 பேருக்கு இடையிலே சண்டை போய்கொண்டிருக்கிறது. ஒருவருடைய கையிலே கத்தி இருக்கிறது, இன்னும் ஒருவர் வெறுமனே நிற்கிறார். இந்த கத்தியோடு இருக்கின்ற நபர் மற்றவரை அவருடைய முகத்தின் பக்கம் கத்திகளால் நீட்டி நீட்டி பேசிக்கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அருகில் வருகிறார்கள். கத்தியோடு நீட்டி கொண்டிருந்தவரை பார்த்து சொன்னார்கள், உன் கையிலே இருக்கின்ற கத்தியை நீ எடுத்து வைத்துவிடும். ஷைத்தான் உன்னை விட உன் கத்தியை இந்த இடத்தில் பயன்படுத்தி விடுவான், அதை வைத்து விடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு இடத்தில் நடக்கின்ற ஒரு குற்றச்செயல், ஒரு பாவச்செயல், ஒரு தவறு, அது தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை நாம் அவசியமாக பார்க்க வேண்டும். பாதையில் எத்தனையோ விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும், யாரும் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருப்போம். கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஹதீஸ் மிக பாடமாக இருக்க வேண்டும். எப்படி? ஃபல்யுகையிர்ஹு பியதி, உன் கையினால் அதை தடுத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த விடயம் நான் செய்யவில்லை என்கிற வெட்க உணர்வு இல்லை என்றிருந்தால் நாம் நிச்சயமாக இஸ்லாமியனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்கலாம். அண்மையில் இக்காலகட்டத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிற மிக மிலேச்சத்தனமான ஒரு குற்றம், பாடசாலைக்கு அனுப்புகின்ற ஒவ்வொரு தாயும் அதன் காலகட்டம் முடிந்து அடுத்த ஒரு நிர்வாகத்துக்கு கை கொடுக்கின்ற நேரத்தில் செல்லுகின்ற அந்த சுற்றுலாவில் வெறுமினே தனிமையில் பெண்கள் மாத்திரம் சுற்றுலா செல்கிற ஒரு மிக மோசமான ஒரு நடைமுறை. எப்படி பார்க்கலாம்? சின்னஞ்சிறு பிள்ளைகளை சுற்றுலா செல்வதற்கு எடுத்துச் செல்கிறார்கள். ஆமாம், பாடசாலைகள் சுற்றுலா செல்வது வழக்கம். கல்வி சுற்றுலா என்று கல்வியோடு தொடர்பாளருடைய சில இடங்களை காட்ட வேண்டும் என்பது உண்மைதான், மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் பாலர் பாடசாலையில் சேர்ந்திருக்கின்ற சிறு பாலகரை அழைத்து கொண்டு சுற்றுலா செல்கிற, மகரம் இல்லாமல் செல்லுகிற ஒவ்வொரு தாயும் இதை வெட்கத்தோடு பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரன், பிள்ளைகளுக்கான சுற்றுலாவா
அல்லது பிள்ளைகளின் தாய்மார்களுக்கான சுற்றுலாவா என்று கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு இன்று இந்த பாவம் அடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அடுத்த ரோட்டில் இருக்கிற என் உறவுகளின் வீடுகளுக்கு சென்ற போது என் மனைவி எச்சரிக்கின்ற நான் அடுத்த இடத்தில் இருக்கின்ற என்னுடைய உறவுகளை சந்திப்பதற்காக சென்ற நேரம் இன்னி தனிமையில் சென்று விட்டாய் என்று இன்று வரை அதை மறுத்து வாழ்கிற சில திருமணங்கள் கூட இன்று பிரிவில் இருக்கின்ற அந்த நேரத்தில் தன் பிள்ளையினுடைய ஃபங்க்ஷன் என்பதற்காக மிகுந்த தூரங்களுக்கு தனிமையில் அனுப்பி வைக்கின்ற கணவன்மாரின் வெட்கமற்ற செயலை நாம் எப்படி சொல்ல வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே? எனவேதான் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டியவர்கள் சுத்தமாக அதை செய்யாமலே வாழுகிற போது, அல்லது இது தவறு இது பாவம் என்று அடையாளப்படுத்துவதற்கு வெட்க உணர்வோடு இருப்பவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றம் என்றால், தவறென்றால், பாவம் என்றால் முகத்துக்கு நேரால் அதே இடத்தில் அழகான அணுகுமுறையோடு தடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரு பாவத்துக்கு வித்திடுகின்ற ஒரு செயல் அது நல்லதாக இருந்தாலும் அதை தடுக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கையோடு இருந்ததை பார்க்கின்றோம். நாம் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பெருமானார் அவர்கள் ஜகாத் வசூலிப்பதற்காக சென்ற ஒரு கூட்டத்தில் ஒருவருக்கு தனிமையிலே அவருக்கு பிரத்யேகமாக ஒரு பொருளை கொடுக்கப்பட்டது. பெருமானார் அவர்கள் ஜக்காத்தை போடுகின்ற இடத்துக்கு எல்லாவற்றையும் போடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஜக்காத் வசூலிக்க சென்றவர்களுள் ஒருவருக்கு அவருக்கென்று பிரத்யேகமாக கொடுத்த ஒரு பொருளை தன் கையில் வைத்திருக்கிறார். ஜகாத் போடப்பட்ட இடங்களில் ஒவ்வொன்றாக வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தன் கையில் இருக்கின்றதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இது யாருடையது என்று கேட்டார்கள். அவர் சொல்கிறார், இது எனக்கென பிரத்யேகமாக தந்தது என்றார். பெருமானார் கேட்கிறார்கள், உன் உம்மாவின் வீட்டுக்குள் நீ இருந்தால் இது உனக்கு கிடைக்குமா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள் என் சமூகம் எப்படி பார்க்கும் தெரியுமா? ஜக்காத் வசூலிப்பதற்கே போனது அவருடைய மிகுந்த வேலை. எல்லோரும் அவரவருடைய வேலையை பார்க்கின்ற நேரம் ஜக்காத் வசூலிப்பதற்காக சென்றார். சென்ற நேரத்தில் அவருக்காகத்தானே கொடுக்கப்பட்டது, ஏன் இவர் இப்படி கேட்க வேண்டும் என்றல்லவா என் சமூகம் சிந்திக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பொது விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் தனிமையில் சில அம்சங்களை பார்க்கிற போது மற்றவர்களுக்கு சந்தேகங்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளுக்குமான இடம் இருக்கும் என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தவறு என்பதை சுற்றுக்காட்டு முகமாக குறித்த நபரிடத்திலேயே கடுமையான இறுக்கமான வார்த்தையோடு அது வேண்டாம் என்று தடுத்தார்கள். அத்தோடு விட்டுவிடவில்லை, மிம்பர் படிக்கு வந்து மீண்டும் மற்றவர்களுக்கும் அதை எச்சரித்து சொன்னார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, என் வீட்டில் இடம்பெறுகிற குற்றச் செயல்களை, தவறுகளை, பாவங்களை தடுப்பதென்பது என் மீது இருக்கின்ற கடமை. அதே போன்று சமூகத்தில் இருக்கின்ற குற்றச் செயலை, பாவத்தை தடுப்பதென்பது அச்சமூகத்தில் இருக்கின்ற சமூக தலைவர்களுக்கு கடமை. அத்தோடு இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தான் அறிந்த விடயத்தை மற்றவர்களுக்கு இது வேண்டாம், இது தவறு, இது பாவம் என்று சுட்டி அதிலிருந்து அவர்களையும் நம்மையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எங்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறுத்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக சிலருடைய உள்ளத்திலே ஊசலாடுகிற ஒரு விடயம் என்ன தெரியுமா? நான் இதை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? என் வீட்டிலே, என் சமூகத்திலே, நான் வாழுகின்ற என் சூழலிலே நான் இவர்களிடத்தில் இது வேண்டாம், இது தவறு என்றால் ஏற்றுக்கொள்வார்களா? என்னிலும் சில தவறுகள் இருக்கிறதே, இதை சில நேரம் எனக்கு சுட்டி காட்டி விடுவார்களோ என்றெல்லாம் அஞ்சி பலர் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அவர்களுக்கு ஒரு ஹதீதை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். மிஹ்ஜன் அஸ்ஸகஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மது அருந்தி வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மது அருந்தி வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் மது அருந்தி வந்தார். இதற்கிடையில் இவருக்கு ஹத்துகளும் சில நேரம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மது அருந்தியதால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே மது அருந்தினாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான ஒருவராம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் அவர் மது அருந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கடுமையாக பிடித்து கொண்டார்கள். ஸஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே அவரை கொண்டு சென்றார்கள். ஒரு தூணிலே கட்டி போட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் காதிசியா போருக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதாம். காதிசியா போருக்காக எல்லோரும் வெளிக்கிறங்கி விட்டார்கள். ஸஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனைவி அழைத்து சொன்னார்கள், இதோ இவர் இங்கே கட்டி போடப்பட்டிருக்கிறார், இவருக்கு உரிய நேரத்தில் உரியதை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். காதிசியா போருக்கு எல்லோரும் சென்று விட்டார்கள்.
சற்று நேரத்தில் மிஹிஜன் தகபியன் சொல்லக்கூடிய இந்த சஹாபி கட்டு போட்ட மாத்திரத்திலேயே சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை சற்று அழைத்து, என் கையை அவிழ்த்து விடுங்கள், நான் காதிசியா போரிலே கலந்து கொள்ளப் போகிறேன், அதுவே சில நேரம் எனக்கு இறுதியான ஒரு போராக இருக்கலாம், என் உயிர் அந்த இடத்தில் பிரிந்துவிட்டால் இறைவனை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், நான் செய்த தவறை எண்ணி நான் வாழ்கிறேன் என்றெல்லாம் சொல்லி, என் கையை சற்று அவிழ்த்து விடுங்கள், நான் அந்த யுத்தகலத்துக்கு செல்கிறேன், அந்த யுத்தகலத்திலே நான் அவர்களோடு சென்று உயிரோடு சில நேரம் நான் திரும்பி வந்தால் மீண்டும் இந்த இடத்துக்கு வருகிறேன், என் கையை நீங்கள் இந்த இடத்திலேயே கட்டி போடுங்கள் என்றார். செல்கின்ற நேரம் ஒரு கருத்த சீலையை கேட்டார். அவருடைய முகத்தை அப்படியே கட்டி கொண்டார். ஓடோடி செல்கிறார். காதிசியா போர் ஒரு நேரம் இஸ்லாமியர்களுக்கு தோல்வியுறுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழல் ஏற்படுகின்ற நேரத்தில், அந்த நேரத்திலே இந்த மிஹிஜன் தகபி என்று சொல்லக்கூடிய சஹாபி உள்நுழைகிறார். யுத்தம் மும்முரமாக போகிறது, வெற்றியிட்டப்படுகிறது காலக்கிரமத்தோடு. உடனடியாக மிஹிஜன் தகபி ஓடி வந்து காதிசியா போரில் கலந்து கொண்ட விடயங்களை சொல்லாமலேயே தன் கையை கட்டி போடுமாறு சொல்லி அப்படியே கட்டி போடப்பட்டது. சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யுத்தகலத்திலிருந்து திரும்பி வீட்டுக்கு வருகிறார்கள். வந்த மாத்திரத்தில் அவருடைய மனைவி கேட்கிறார், யுத்தகலம் எப்படி இருந்தது என்று கேட்டார். அப்போது சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யுத்தம் என்றால் மும்முரமாக போய்கொண்டிருந்தது, ஒருவேளை நாங்கள் தோற்கப் போகிறோமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் அந்த களத்தில் உட்புகுந்தார். அவருடைய முகத்தை நான் பார்க்கவில்லை, அவர் யார் என்று அடையாளமும் காட்டவில்லை, அடையாளம் காட்டுவதற்கான அவகாசமும் இருக்கவில்லை. ஆனால் அவர் உள்நுழைந்து அவர் விசிறிய ஒவ்வொரு வாழ்வீச்சுக்களும் எதிரிகளை தோற்கடித்து அவர்களால் முடியாமல் விரண்டோடுகின்ற அளவுக்கு மாற்றிவிட்டன. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இறுதியிலாவது அவரை பார்ப்போம் என்று நினைத்தேன், அவர் யாரென்று புரியவில்லை என்று சொன்ன இறுதி வார்த்தையின் மாத்திரத்தில் சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி உடனடியாக அழுத முகத்தோடு சொன்னார், இதோ கட்டி போடப்பட்டிருக்கிற இதே தகபி மிஹிஜன் தகபி என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி இவர்தான் உங்களுடைய யுத்தகலத்தின் நடுவில் வந்து யுத்தம் புரிந்தவர், உங்களுடைய வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் என்று சொன்ன உடனே சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய கட்டை அவிழ்த்து விடுமாறு சொன்னார். அவரை அப்படியே எழுப்பினார், ஆறத் தழுவி கட்டி அணைத்தார். அவரை பார்த்து சொன்னார், மிஹிஜரே, உனக்கா இந்த செய்தி? எதற்காக நீ இந்த இடத்தில் இருக்கிறாய்? உன்னுடைய வேலையை நீ மாற்றிக்கொள்ளாத போதுதான் இங்கே நாங்கள் உங்களை கட்டி போட்டோம், இல்லை என்றிருந்தால் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் அல்லவா நீ என்று உபதேசிக்கிறார்கள். அடுத்த கணம் தன் கரத்தை எடுத்து சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து அழுத முகத்தோடு சொன்னார், என்னை உமரிடம் கூட்டி செல்லுங்கள், நான் இஸ்லாத்திலே எனக்கு தவறாக பாவமாக காண்பிக்கப்பட்ட அந்த மதுபானத்தை ஒருபோதும் நான் அருந்த மாட்டேன் என்று நான் இத்தோடு நான் என்னை விட்டுவிடுகிறேன், என்னை உமரிடம் கூட்டி போங்கள் என்ற போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார். உமர் ரலியல்லாஹு கையிலே கை வைத்து உடன்படிக்கை செய்கிறார், நான் இன்று முதல் ஒரு போதும் நான் என்னுடைய இந்த தவறான பழக்கத்தில் ஈடுபட மாட்டேன் என்று அத்தோடு விட்டு விடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியும் எமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. நான் சில நேரம் தவறுகளில் குற்றங்களில் இருக்கலாம், அது தவறாது குற்றமா என்பதை நான் என்னை பரிசீலித்து என்னை தவிர்க்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகிற பாடம், அது கடமைதான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தவறை ஒரு குற்றத்தை காணுகிற போது அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று மற்றவருக்கு சொல்வது என் மீது இருக்கின்ற கடமையை விட்டும் தவறாது, அதுவும் கடமைதான் என்கிற அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் என் அனைவருக்கும் அருள் புரிவானாக. என் பிள்ளையை என் வீட்டிலே நான் தடுத்து அவர்களின் பாவம் இது, தவறு இது, குற்றம் இது என்று அடையாளப்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதாக, அதை என் மனைவியை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக, என் சமூகத்தில் இருக்கின்ற சமூக சீர்கேடையும் தொட்டுக்காட்டியவைகள் பாவம் இது, தவறு இது, குற்றம் என்று அடையாளப்படுத்தி எச்சரித்து அதிலிருந்து மற்றவர்களையும் என்னையும் பாதுகாக்கக்கூடியதாக நாம் அனைவரும் ஆர்வமாக. வ ஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.